அது எல்லாருக்கும் இருக்குதா அப்படின்னு ஆய்வுகள்னால, ஆனால் இந்த அமைப்புகளில் முகத்தில் தழும்புகள், மச்சம் இந்த மாதிரி சூழ்நிலைக்கெல்லாம் இந்த 2ல் இருக்கிற செவ்வாய் இருக்கும். அதே மாதிரி தேச யாத்திரைகள்லாம் செல்லக்கூடியவராக இருப்பார். எல்லோருக்கும் வணக்கம். இந்த 2ஆம் இடத்துல செவ்வாய், இது வரைக்கும் செவ்வாய் லக்னத்தில் இருந்து சொல்லியிருந்தேன். இப்போ 2ஆம் இடமான 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் எப்படி இருக்கும்? முதல்ல இந்த செவ்வாய் 2ல் இருக்கிறவங்களுக்கு வாக்கு பலிதத்தை கொடுக்குங்க முதல்ல. அதே மாதிரி வேகமான கடும் சொற்கள் பேச வைக்கும். அதனால தான் இந்த செவ்வாய் தோஷம் பார்த்து ஜாதகம் பார்ப்பாங்க. இந்த 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் தோஷம்னா நம்ம அந்த ஆய்வுக்கெல்லாம் இப்போதைக்கு போக வேண்டாம். அதனோட விதிவிலக்கு எல்லாமே நிறையா இருக்குது. அது இப்போதைக்கு அதை சொல்ல வேண்டாம். இந்த 2ல் செவ்வாய் இருந்தால் ஜாதகருக்கு முன்கோப குணம் இருக்கும், முரட்டுத்தனம், கடும் சொற்களை பேசக்கூடியவராக இருப்பார், வேகமான சூடு பறக்க பேசுகிறது, அதெல்லாம் இந்த 2ல் செவ்வாய். அதே மாதிரி ஒரு சிலருக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பவர்களுக்கு முகத்தில் தழும்புகள் இருக்கிறது வலி இருக்கும். அது எல்லாருக்கும் இருக்குதா அப்படின்னு ஆய்வுகள்னால, ஆனால் இந்த அமைப்புகளில் முகத்தில் தழும்புகள், மச்சம் இந்த மாதிரி சூழ்நிலைக்கெல்லாம் இந்த 2ல் இருக்கிற செவ்வாய் இருக்கும். அதே மாதிரி தேச யாத்திரைகள்லாம் செல்லக்கூடியவராக இருப்பார். நீதி நேர்மை இதுகளில் கடைபிடிக்கக்கூடியவராக இருப்பார். தேசப்பற்று இருக்கும், மொழிப்பற்று இருக்கும். அதே அளவுக்கு ஜாதகருக்கு குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா பேச்சு தான். இந்த 2ல் செவ்வாய் இருக்கிறவங்க முடிந்தவரை நாவடக்கம் கொஞ்சம் சிறிது, கோபமான பேச்சுக்களை பேசாமல் முடிந்தவரை நிதானத்தை கடைப்பிடிச்சி வந்துட்டாலே நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும். அதே மாதிரி பூமியால் ஆதாயம் வரும். வருவாயை கொடுக்கக்கூடிய 2ஆம் இடம் தனஸ்தானம் இல்லை, குடும்பஸ்தானங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குன்னா பொருளாதாரத்தை எப்படின்னா பூமியால் ஆதாயம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். இயந்திர பொருட்கள் மீது அது மூலியம் வருமானம், பொருட்கள் வண்டி வாகனங்களை வச்சு அதனால் இயக்குவாங்க பாருங்கள், அவங்களுக்கும் அந்த வருமானத்தை கொடுக்க வேண்டிய பூமி, விவசாயம் இதெல்லாம் அவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்தாலும், இது ஒரு சில நேரங்களில் பணம் இருந்தாலும் ஒரு சில நேரங்கள் அந்த பணம் தனக்கு கிடைக்காத சூழ்நிலை, பண பற்றாக்குறையும் சிறிது ஏற்படுத்துறதுக்கு வழியை செய்யும். அதனால் முடிந்தவரை இந்த 2ல் இருக்கிற செவ்வாய் வாக்கு பலிதங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொடுக்கும். ஒரு சில ஜோதிடர்களுக்கெல்லாம் இந்த 2ல் செவ்வாய் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வாக்கு பலிதான் இருக்குது, சொன்ன சொல்லு பாப்பா பலிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இது ஜோதிடத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா இதுக்குமே சரி, நெறி தவறாமல் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதனால் இந்த 2ல் செவ்வாய் இருக்க குடும்ப வாழ்க்கையில் மட்டும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு இல்லாமல் இருங்க. இது மாதிரி கோபமான பேச்சு வரையில் நிதானத்தை கடைபிடிங்க, பொறுமையாக இருங்க. வாழ்க்கையில் ஒரு